வணக்கம். உங்களை என்ன நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இத்தனை வாரமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கல்பனா வெங்கடேஷ். நான் வந்து லிமிட்டடாக தான் வச்சுருக்கணும் பூஜை இது சாமான்லாம் சொல்லியிருக்கேங்க. அதில் வந்து நம்ம டெய்லி விளக்கேற்றுறதுக்கும் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறதுக்கும் கொஞ்சம் வாஷ் பண்ணி சாமிக்கு வைக்கிறதுக்கு க்ளீனிங் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம விசேஷ நாளில் இப்போ குழு வருதுங்க, இது மாதிரி பண்டிகை நாளெலாம் வந்துட்டு எல்லா சாமானும் பித்தளை சாமான் வெள்ளி சாமான் எல்லாமே வந்து நம்ம வாஷ் பண்ண வேண்டியது வரும். அந்த வாஷிங்கில் வந்துட்டு எப்படி ஈஸியாக நம்ம க்ளீனிங்கில் வச்சுக்கலாம், ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற ஹரிபரி லைஃப்பில் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமான்ற மாதிரி ஆகிடுது. அதனால் என்ன நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி பூஜை சாமான்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டைம் சேவ் ஆனாவே நம்ம நிறைய வேலைகள் வந்து நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் வேலையை அரேஞ்ச் பண்ணி பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளி பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறதை பார்க்குறோம் வாங்க. ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கங்க, வேறு எந்த பாத்திரமும் எடுத்துக்காதீங்க. ஒரு அலுமினியம் பாத்திரம், ஏன்னா கொஞ்சம் கலர் மாறும், அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் கிரே கலராக ஆகிடும் பாத்திரம். அதுக்கப்புறம் இதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாத்திரம். இதில் வந்து நல்லா ஒரு ஹாஃப்க்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இது ஃபாயில் பேப்பர், இந்த டிஃபனெல்லாம் பேக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஃபாயில் பேப்பரை நல்லா இப்படியே எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டுட்டு சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆப்பிள் சோடா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது போட்டுங்க. உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 2 மட்டும் நான் எடுத்து போடுறேன். நான் நல்லா பாயில் ஆகட்டுங்க. இது மேலே ஒரு மூடி போட்டுருங்க. நீங்கள் வந்து டைம் பார்த்துக்குங்க. நீங்கள் மாதிரி ஒரு 15 மினிட்ஸு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சும்மா இப்படியே திருப்பி போடுங்க. ஏன்னா இப்படி இருந்தாக்க ஒரே சைடு மாத்திரம் கலர் மாறிடும், வெள்ளையாயிடும். நல்லா இப்படி திருப்பி போட்டுக்குங்க. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இந்த மாதிரி இடுக்கி எதாவது யூஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி போட்டுக்குங்க. எல்லாமே என்னென்ன இருக்கோ அதெல்லாமே போட்டுடலாம். அந்த தூபம் காட்டுற கரண்டி, இது வந்து சில்வர் பாத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். இதே பித்தளை பாத்திரம்னா அந்த புளியும் தக்காளியும் ரெண்டுமே இதே மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி வந்து அதில் நல்லா கரைச்சி அதில் விட்டுருங்க. அதே மாதிரி பித்தளை பாத்திரம் போட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுவும் நல்லா நீங்கள் தேய்க்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ சில்வர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது மூடி திறந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ கருப்பாக இருந்ததுன்னுட்டு. நம்ம என்ன தான் வெளியே வச்சா தான் அந்த மாதிரி கருப்பாயிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்க எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெயினே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேணால் கொஞ்சம் இந்த சபினா பவுடரோ இல்லை விபூதியோ போட்டுட்டு சும்மா லைட்டாக தேய்ச்சா கூட இப்போ நார்மல் கலரில் தான் இருக்குது. நம்ம திருப்திக்கு இது ஃபாயில் பேப்பர் போட்டதுனால ஏதாவது கலர் மாறிடுமோன்ற டவுட் வந்துச்சுன்னா அது மாதிரி மாறாது. இருந்தாலும் நீங்கள் விபூதியோ சபினா பவுடரோ அந்த மாதிரி போட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த ஆயிலும் அதெல்லாம் தொடச்சிடுங்க. பொட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணி பையில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமலே இருக்கும். இந்த அளவுக்கு மாறி நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெயின், இது கூட ஸ்ட்ரெயின் தேவையே இல்லை. நம்ம துணி பையில் வச்சு முதல்ல ஒரு பேப்பர் சுற்றிக்கணும். பேப்பர் சுற்றிட்டு துணி பையில் வச்சுட்டு அதில் 2 கற்பூரத்தை போட்டு வச்சிங்கன்னா எப்போவுமே கலர் மாறாது. இந்த அளவு பிரைட்னஸ் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோமே தவிர. அப்போ நம்ம இது மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் விபூதியை போட்டு துவைச்சா கூட நல்லா தேய்ச்சா நல்லா க்ளீன் ஆகிடும். ரொம்ப கருத்து போய் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவாக இருக்குன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதை நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு டிப்பாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.